ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரேங்க் கார்லேஷன். இந்த ரேங்க் கார்லேஷன்னா எப்பயுமே 2 டேட்டா வச்சு நம்ம ரேங்க் கார்லேஷன் போடுவோம். இங்க 3 டேட்டா கொடுத்துருக்காங்க. இங்க நம்ம கொடுத்துருக்காங்களா, யூஸ் ரேங்க் கார்லேஷன்ன்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் 3 டேட்டா கொடுத்துட்டு இதுல எந்த பேர் ஆஃப் ஜட்ஜஸ், பேர்னா 2 பேரு, எந்த பேர் ஆஃப் ஜட்ஜஸ் நியரஸ்ட் அப்ரோச் டு காமன் டேஸ்ட் இன் பியூட்டி. ஸோ ஒரு பியூட்டி கான்டெஸ்ட் நடக்குது, 3 பேருமே ரேங்க் கொடுக்குறாங்க. இங்க வந்து டைரக்டாவே ரேங்க் கிவன். நமக்கு ரேங்க் கார்லேஷன்னா 3 டைப்ஸ் இருக்கு. ரேங்க் டைரக்டா கொடுத்துருக்கிறது, ரேங்க் கொடுக்கலனா நாம ரேங்க் அலோகேட் பண்றது. அதுலயே 2 இருக்கு. ஒன்னு ரிப்பீட் ஆகாத ரேங்க், இன்னொன்னு ரிப்பீட்டட் ரேங்க். இப்ப இங்க ரேங்கே டைரக்டா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி சொல்றோம்னா 10 கான்டெஸ்டன்ட் இருக்காங்க, 1ல இருந்து 10 தான் நமக்கு மார்க்கே இருக்கு. ஸோ ரேங்க் டைரக்ட்லி கிவன் மெத்தட் தான் இங்க ஃபாலோ பண்ண போறோம். இப்போ 3 ஜட்ஜ் எடுத்திருக்காங்க. பேரா எடுத்து எந்த பேருக்கு வந்து ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பேரா எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்றேன், ஸோ ஃபர்ஸ்ட் பேர், செகண்ட் பேர், ரோ 1 2, அடுத்தது ரோ 2 3, செகண்ட் பேர், தேர்ட் பேர், அடுத்தது ரோ 3 1. இந்த மாதிரி 3 காம்பினேஷன்ல நம்ம இப்போ ட்ரை பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஜட்ஜ ரேங்க் 1ன்னு எழுதலாம். நான் வெர்டிக்கலா எழுதிக்கிறேன். ரேங்க் பை ஜட்ஜ் 1ன்றத ரேங்க் 1, அடுத்தது ரேங்க் 2, அடுத்தது ரேங்க் 3 அப்படின்னு எழுதுறோம். ஸோ ரேங்க் 1ல என்ன இருக்குன்னா 2 7 1 5 3 4 8 6 10 and 9. ஸோ இது ரேங்க் 1. ஜட்ஜ் 1ஓட வேல்யூஸ் எல்லாம் லைனா எழுதியாச்சு. அடுத்தது ஜட்ஜ் 2ஓட நம்பர்ஸ். ஜட்ஜ் 2ஓட நம்பர் 10 6 3 8 7 2 9 5 4 and last number 1. இது ஜட்ஜ் 2 கொடுத்த லிஸ்ட் ஆஃப் ரேங்க்ஸ். அடுத்தது ஜட்ஜ் 3 கொடுத்த ரேங்க் 2 5 6 9 1 3 7 4 8 and 10. இப்போ நம்ம மேல காம்பினேஷன் எழுதியிருக்கோம்ல, நம்ம ஃபர்ஸ்ட் ரோ 1 2, ரோ 1 2 அப்படின்னா 1ஐயும் 2ஐயும் காம்பினேஷனா வச்சு அதுக்கு டி கண்டுபிடிக்கணும். ஸோ 3 டி கண்டுபிடிக்க போறோம். 3 பேருக்கு தனித்தனியா 3 டி கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேருக்கு நம்ம D1ன்னு எழுதலாம். D1ன்றது யாரு, இவங்களுக்கு D1, இவங்களுக்கு D2 அண்ட் இந்த பர்சன்ஸ்க்கு D3. ஃபர்ஸ்ட் D1ன்றது எந்த 2 பேருக்கு, ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும். அப்போ R1 மைனஸ் R2 ஹோல் ஸ்கொயர். அடுத்தது D2. D2ன்றது யாருக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம், செகண்ட் ஜட்ஜுக்கும் தேர்ட் ஜட்ஜுக்குமான டிஃபரன்ஸ். அப்போ R2 மைனஸ் R3 ஹோல் ஸ்கொயர். அப்புறம் D3ன்றது யாருக்கு பார்க்க போறோம்னா தேர்டுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும். R3 மைனஸ் R1 ஹோல் ஸ்கொயர். நமக்கு D1 ஸ்கொயர் D2 ஸ்கொயர் தானே வேணும். ஸோ D1 ஸ்கொயர்ன்றது R1 மைனஸ் R2 ஹோல் ஸ்கொயர், D2 ஸ்கொயர் D3 ஸ்கொயர். இதை வச்சுதான் நம்ம சம்மு ப்ரொசீட் பண்ண போறோம். எப்பயுமே 1 தான் இருக்கும், அதனால நம்ம முதல்ல D1 கண்டுபிடிச்சிருப்போம் R1 மைனஸ் R2ன்னு, அதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணியிருப்போம். பட் இங்க என்ன பண்றோம், நம்ம டைரக்டாவே ஸ்கொயர் பண்ணி எழுதிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா எழுதலாம். D1ன்றது R1 மைனஸ் R2. உங்களுக்கு தெரியறதுக்காக இதுவும் இதுவும் நம்ம இப்ப என்ன மார்க் பண்ணிருக்கோம்னா அது ரெண்டும். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துட்டே வாங்க. 2ல 10, 2 மைனஸ் 10ன்றது மைனஸ் 8. நான் இங்கேயே மைனஸ் 8ம் எழுதி அதுக்கு ஸ்கொயரும் எழுதுறேன், 64. அடுத்தது 7 மைனஸ் 6, 7 மைனஸ் 6ன்றது 1, டிஃபரன்ஸ் 1. நம்ம லாஸ்ட்ல இருந்து இதை மைனஸ் பண்றத எரேஸ் பண்ணிடுவோம். 1 மைனஸ் 3ன்றது மைனஸ் 2, ஸ்கொயர் பண்ணும்போது 4. 5 மைனஸ் 8 மைனஸ் 3, ஸ்கொயர் பண்ணும்போது 9. 3 மைனஸ் 7ன்றது மைனஸ் 4, ஸ்கொயர் பண்ணும்போது 16. நம்ம ஸ்கொயர் தான் பண்றோன்றதுனால நமக்கு பிளஸ் மைனஸ் வந்து இங்க பிரச்சனை கிடையாது.
எப்படியும் நமக்கு ப்ளஸ் தான் வரப்போகுது. அதனால நான் வந்து மைனஸை பாதர் பண்ணல இதுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஓகே, 4 minus 2ன்றது 2, 2 ஸ்கொயர் 4. 8 minus 9ன்றது 1, 1. 6ம் 5க்கும் டிஃப்ரென்ஸ் 1, ஸ்கொயர் பண்ணா 1. 10க்கும் 4க்கும் டிஃப்ரென்ஸ் 6, ஸ்கொயர் பண்ணும்போது 36. 9க்கும் 1க்குமான டிஃப்ரென்ஸ் 8. ஸோ 8 ஸ்கொயர் பண்ணும்போது 64. இப்போ இதை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஃபுல்லாக நான் ஆட் பண்ணும்போது எனக்கு 200 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நான் கீழே ஃபார்முலாக்கு போயிடுறேன், அப்புறம் திருப்பி மேலே போகலாம். ஸோ ஃபார்முலாவில் என்னோட ரோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் செகண்ட் ஜட்ஜோட காம்பினேஷன். நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலாவை முதல்ல எழுதிக்கலாம். நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா ரோ ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 இன்டூ summation of d square divided by n cube minus n. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. 1 minus 6 into summation of d square by n cube minus n. இப்போ ரோ 1 2ன்றதுனால 1 minus 6 into summation of d1 square. d1ன்றது 1 and 2 கானது. n cube minus n. So 1 minus 6 into summation of d1 square இப்பதான் calculate பண்ணோம். 200. n-ன்றது நமக்கு 10. So 10 cube minus 10 ஓட value 990. So மேல 1200, கீழே 990 வருது. இதை டிவைட் பண்ணா எனக்கு கிடைக்கிற வேல்யூ 0.212. இதுதான் ரோ 1 2 ஃபர்ஸ்ட் ஜட்ஜுக்கும் செகண்ட் ஜட்ஜுக்குமான வேல்யூ. இப்போ நம்ம திருப்பி மேலேயே போயிடலாம். மேலே போயிட்டு இப்போ D2. D2க்கு எனக்கு நான் என்ன எடுக்கிறேன்? செகண்ட் பர்சனையும் தேர்ட் பர்சனையும் எடுக்கிறோம். ஓகே, இந்த பர்சனையும் தேர்ட் பர்சனையும் எடுக்கிறோம். நான் ஒரு மார்க்கிங்காக அதை எழுதியிருக்கேன். 10 minus 2 8. 8 square 64. 6 minus 5 1 1. 3 minus 6 3. ஸ்கொயர் பண்ணும்போது 9. 8 minus 9 1. ஸோ 1. 6 36. இது 1, ஸோ 1 தான். இங்கே 2 டிஃப்ரென்ஸு, ஸோ 2 ஸ்கொயர் 4. 1 டிஃப்ரென்ஸ், ஸோ 1. 4 டிஃப்ரென்ஸ், ஸோ 16. லாஸ்ட் வேல்யூவில் 9 டிஃப்ரென்ஸ், ஸோ 81. இப்போ இந்த வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 214 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். இப்போ செகண்ட் ஜட்ஜ் இதுவும் முடிஞ்சிருச்சு. நம்ம கீழே போயிட்டு செகண்ட் ஜட்ஜ்க்கான ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார்முலா அதே தான். செகண்ட் ஜட்ஜு தேர்ட் ஜட்ஜு 1 minus 6 into summation d2 square by n cube minus n. So 1 minus 6 into 214 by 990. இதை மைனஸ் பண்ணா எனக்கு ரோ 2 3 ஓட வேல்யூ மைனஸ் 0.297. இங்கேயும் நமக்கு இது மைனஸ். ஓகே, மைனஸ் 0.297 இந்த வேல்யூ வருது. இப்போ இது ரெண்டும் நெகட்டிவ்ல இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வேல்யூ செக் பண்ண போறோம். D3ன்றது தேர்ட் பர்சனுக்கும் ஃபர்ஸ்ட் பர்சனுக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ தேர்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்ன்றதுனால நம்மளால ஈஸியாக இப்படியே மைனஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் காலமையும் லாஸ்ட் காலமையும் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் காலமையும் லாஸ்ட் காலமையும் இப்போ சேர்த்து பாருங்க. 2 minus 2 0. 7 minus 5 2. 2 square 4. 1 minus 6ன்றது 5, அப்போ 25. 5 minus 9 4 16. 3 minus 1ன்றது 2, ஸோ ஸ்கொயர் பண்ணால் 4. நெக்ஸ்ட் 1, நெக்ஸ்ட் 1. அடுத்தது 6 minus 4ன்றது 2, ஸோ 2 ஸ்கொயர் 4. 10 minus 8ம் 4. 9 minus 10 1. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 60. திருப்பி தேர்ட் ஜட்ஜுக்கான ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தேர்ட் ஜட்ஜும் ஃபர்ஸ்ட் ஜட்ஜும் 1 minus 6 into summation d3 square by n cube minus n. So 1 minus 6 into 60 divided by 990. இப்போ இங்கே மைனஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 0.636. இப்போ ரெண்டு வேல்யூ நெகட்டிவும் ஒரு வேல்யூ தான் நமக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு.
ஸோ தேர்ட் வேல்யூ தான் பாசிட்டிவ் வந்திருக்கு அண்ட் தேர்ட் தான் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ. எது மேக்ஸிமமோ அந்த 2% தான் வந்து காமன் டேஸ்ட்ல இருந்திருக்காங்க அப்படின்றது தான் இதோட ஆன்சர். ஸோ ரோ 3 1 இஸ் மேக்ஸிமம். இது மேக்ஸிமம்ன்றதுனால ஜட்ஜ் 3 அண்ட் ஜட்ஜ் 1 have the common taste. இதான் நம்மளோட கொஸ்டின். காமன் டேஸ்ட் இன் பியூட்டி. இதான் இதோட கன்க்ளூஷன்.